இட்ஸ் மை மார்னிங் ரொட்டீன். இன்றைக்கி அம்மனுக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி அம்மாவாசையில், அதனால இன்றைக்கி ஸ்பெஷலாக எந்த லஞ்சு கிடையாது. அம்மாவாசைக்கு சமைச்சதுலேயே பட்டிட்டிங்கிறீங்க வேலை பார்த்து மேடம்க்கு இன்றைக்கி சாப்பாடு கொடுத்தாச்சு. இன்றைக்கி வந்து பருப்பு சாதம் நெய் விட்டு தாளிக்காமல் கொடுத்துருந்தேன். இதை கொடுக்கும்போதே நினச்சேன் திருப்பி டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக தான் வரும், இதை எப்படி மேடம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு. அவங்களுக்கு வந்து நான்வெஜ் இல்லைன்னா சாப்பாடே இறங்காது. இன்றைக்கி அதுவும் பருப்பு சாதம் கொடுத்துட்டோமா, சுத்தமாக அந்த சாப்பாடு சாப்பிடவே இல்லை, அப்படியே வந்துட்டேன். அப்பயும் சைட் டிஷ்க்கு அவளுக்கு பிடிச்ச வந்து மசால் வடை தான் வச்சுருந்தா. மசால் வடை இருந்தால் கொஞ்சம் தொட்டுட்டு சாப்பிட்றாரு. பட் மேடம் என்னென்னா மசால் வடையை சாப்பிட்டுட்டு சாதத்தை அப்படியே வச்சுட்டாங்க. அவளோட ஃபேவரட் ஜூஸ் வந்து ஆரஞ்சு ஜூஸ் தான். அந்த ஆரஞ்சு ஜூஸ் வந்து போட்டு கொடுத்துட்டேன். ஆரஞ்சு ஜூஸ்லாம் சாப்பிட்டேன். நேற்று அவங்க அப்பா வந்து பன் வாங்கிட்டு வந்தாங்க. அதில் வந்து ஜாம் பட்டர் பன் தான் வந்து செஞ்சுருந்தேன். அதாவது பட்டரை போட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயே ஜாம் வச்சுட்டு தோசைக்கல்லை இப்படி ஒரு பரட்டு அப்படி ஒரு பரட்டு ஃபுல்லாகவே பட்டரில் உள்ளே வந்து நல்ல சாஃப்டாகவும் மேலே வந்து கொஞ்சம் மொறு இருந்துச்சு. இதை அப்படியே பேக் பண்ணிட்டு அப்படியே ஸ்நாக்ஸுக்கு இன்னும் 2 மெதுவடையுமே வந்து பேக் பண்ணிட்டேன். ஏன்னா அவள் இன்றைக்கி அந்த பருப்பு சாதத்தை சாப்பிட்டா தான் போச்சு, சாப்பிடலன்னா பிள்ளை பட்னியே கிடப்பால அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வச்சு கொடுத்துட்டேன். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.